ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து சிங்கம் 3. இது ஒரு பாலிவுட் மூவிங்க. இந்த மூவி வந்து தமிழ் டப்பில் இல்லை. இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவா நம்ம அஜய் தேவ்கன் வந்து நடிச்சிருக்காரு. திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் காஷ்மீருக்கு வரப்போறதா இருக்கு. இதனால காஷ்மீருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறக்கும் ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கும் சிங்கத்தை வந்து இந்த இடத்துக்கு வந்து ஐஜியா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிங்கத்துக்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தேவ்கன்ட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அஜய் தேவ்கனோட பேர் தான் இந்த திரைப்படத்தில் சிங்கம். அஜய் தேவ்கன்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் இங்கே நடக்கிற ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்குது, அதாவது இங்கே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா, இங்கே எந்த பிரச்சனையும் வராது, இங்கே நாங்கள் ஃபுல் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இங்கே நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. சார் போன தடவை வந்த மாதிரி டெரரிஸ்ட்னால இந்த வாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் உயிருக்கு ஆபத்து இருக்கா, இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு ப்ராப்ளம்ஸ் வருமே அப்படின்னா அந்த எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ரொம்ப செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தன்னோட காரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட காரை முந்தி ஒரு பைக் வந்து வருங்க. அந்த பைக் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அஜய் தேவ்கனோட காருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வீலிங் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அஜய் தேவ்கன் காரை வந்து சுற்றி ஒரு 4 பக்கத்தில் இருந்த காரில் இருந்து தீவிரவாதி வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அஜய் தேவ்கன் கொஞ்சம் தெளிவாக இது பண்ணி அங்கே இருக்கிற அந்த 4 கார்களையும் அடிச்சுட்டு அந்த பைக்கை அவனை விரட்டி வந்துடுமா. அந்த பைக் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவனோட பட்டாலியன் வந்து உள்ளே இருந்து இவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதுக்காக வந்துடுவாங்க. இவனோட காரை அடிபட்டு கிடக்கிறனால இவன் இன்னொரு காரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை வந்து விரட்டிட்டு போவான். அந்த பைக் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஊருக்குள்ளே வந்து போயிடும். இவன் ஊருக்குள்ளே போனாலும் விடாமல் அந்த பைக்கை விரட்டிட்டு போய் அந்த பைக்கை ஒரு இடத்துல வச்சு முட்டி கீழே தெரியும். அப்புறம் அந்த பைக்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜாக்கி ஜெர்ஃப் தான் வில்லனா இதில் இருப்பார். ஜாக்கி ஜெர்ஃபை பார்த்தோன்னே ஒன்றா ரொம்ப நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அஜய் தேவ்கன் வந்து ஜாக்கி ஜெர்ஃபை அந்த இடத்துல பிடிச்சோன்னே ஜாக்கி ஜெர்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, காஷ்மீர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிடுவான். டக்குன்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூடும்போது இந்த பக்கம் அஜய் தேவ்கனோட டீமும் பட்டாலியும் வந்துடும். வந்தோன்னே அஜய் தேவ்கன் அவங்க பிடிச்சிட்டு போகும்போது அங்கிட்டு இருக்கிற காஷ்மீரில் உள்ள பசங்களாம் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்களால ஒரு மாதிரி ஆளுங்களால தான் இன்றைக்கி காஷ்மீருக்கு நமக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இவனை பிடிச்சிட்டு போங்க, நாங்கள் யாரும் தடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் விலகிடுவாங்க. இதுக்கப்புறம் அஜய் தேவ்கன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஜெர்ஃபை வந்து அவனுடைய கஸ்டடியில் எடுத்து அவங்ககிட்ட சரிப்பா பிரைம் மினிஸ்டர் தாக்குறதுக்கு நீங்கள் வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீயா எல்லா விஷயத்தையும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் உனக்கு சொல்ல முடியாது, முடிஞ்ச நீ என்ன பண்ணுவியோ பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இந்த விஷயத்தை போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு நம்ம மீட்டிங் வந்து தள்ளி வைக்குமா, எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக இந்த மீட்டிங் நடந்தாகணும், அப்படி இல்லைனா மக்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை வரும், அதுக்கு எவ்வளோ தேவையான செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீ எடுத்துக்கோ, ஆனால் இந்த மீட்டிங் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா சரி ஓகே சார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரீனா கபூரை வந்து காட்டுவாங்க. கரீனா கபூர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி பழங்காலத்து ஸ்டோரியெல்லாம் ஸ்டேஜில் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி கதைகளை மக்களுக்கு வந்து இவங்க எடுத்துரைப்பாங்க. அந்த கோயில்கள்லாம் எங்கே இருக்குது, கோயில்களை ஏன் நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் டக்கு கரீனா கபூர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கரீனா கபூர் வந்து தன்னோட மகனை அந்த இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவன் மகன் பெரிய வாலிபானாக இருப்பான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவன் மகன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, எப்போ போல பார்ட்டியில் போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம அஜய் தேவ்கன் வந்து அந்த இடத்துக்கு போயிடாரு. போனோன்னா அவர் கூட கொஞ்சம் போலீஸ் டீம்லாம் போனோன்னா இங்கே இருக்கிற மொத்த பசங்களும் பயப்படுவாங்க. அப்போ டக்குன்னு அஜய் தேவ்கனோட அதாவது கரீனா கபூரோட மகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எதிர்த்து எங்கள் அப்பா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட அதாவது அஜய் தேவ்கன் கரீனா கபூர் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க என்ன ப்ரைவசியாக இருக்கிற இடத்துல என்ன படிங்க, அதை விட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்துடுறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆகுது, இவ்வளோ பெரிய ஆளுங்களோட மகன் உடனே என்கிட்ட யாரும் சரியாக பட முடியும், அதனால தான் நான் லண்டனில் போய் படிக்கலாம் இருக்கேன் அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அதான் கரீனா கபூர் நீ லண்டன்லாம் போக வேண்டாம், நீ அவ்வளோ தூரத்தில் இருந்தால் எங்களுக்கு எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும், நீ ஒழுங்கு எங்களோட இருங்க, இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அஜய் தேவ்கன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பையன்கிட்ட எதுக்காக நீ லண்டன் போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவர் பொண்ணுகிட்ட பேசுறியா, அந்த பொண்ணுக்காக தான் போறியா, அப்பாவை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு புரியல அப்படின்னா, இல்லைப்பா இப்போதைக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இது எங்களுக்கு தொடர்ந்து மாதிரி தெரியல அப்படியே அஜய் தேவ்கன் ஒரு படியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அது வரையும் எந்திரிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போ காஷ்மீரில் யாராவது ஜாக்கி ஜெர்ஃப்க்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறா, புதுசாக யாராவது ஊருக்குள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அங்கே இருக்கிற அந்த லோக்கல் ரவுடிஸ் இருக்காங்க அவங்கள பிடிச்சா ஒரு மிரட்டுவார். அப்போ மிரட்டும் போது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் என்ன சொல்லலாம், புதுசாக 3 பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அவங்க யாருமே டேரெக்டாக நம்ம காஷ்மீர் வரல சார், கன்னியாகுமரி வழியாக வந்து கரெக்டாக நம்ம மதுரையில் இப்போ ஸ்டே பண்ணிக்காங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜாக்கி ஜெர்ஃப் என்ன பண்ணுவான்னா, மதுரையில் அவங்க 3 பேரோட டீட்டெயில்ஸ் எடுத்து மதுரையில் உள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. லோக்கல் இன்ஸ்பெக்டராக வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம தீபிகா படுகோன் தான் இருப்பாங்க. தீபிகா படுகோன் வந்து இவங்க 3 பேர் டீட்டெயில்ஸ் அனுப்பி இவங்களை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா படுகோன் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக ஒரு மதுரையில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அந்த இடத்துல இறங்கி அது 3 பேத்தையுமே அடிச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸ்டேஷன் தூக்கிட்டு போனால் அந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணிக்க, எங்களை அரெஸ்ட் பண்ணால என்ன பிரச்சனை ஆகுது, உனக்கு எதுவும் தெரியல, உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு டக்கை தீபிகா படம் என்ன சொல்லலாம், நான் பொண்ணு தான் பட் பெண் சிங்கம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பழமொழியெல்லாம் பேசிட்டு
அவங்க எப்போ போல அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நைட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எஸ்சியில் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த 3 பேருக்கு காவலாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கரீனாக்கு அப்புறம் அஜய் தேவ்கனும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மகன் என்ன சொன்னா, அப்பா நான் வந்து லண்டன் போகிறதுக்கு பற்றி என்ன பேசிட்டு இருக்கீங்க, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரீனாக்கு அப்புறம் இப்போதைக்கு நீ போக வேண்டாம், நாங்கள் சொன்ன கேளு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்து, சரி ஓகேம்மா நீங்கள் இந்த ராமாயண கதைலாம் சொல்லுங்களா, எனக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா, ராவணனே ரொம்ப நல்லவனா கெட்டவனா, அவன் ரொம்ப அமைதியாக இருந்து பெரிய கெட்டவனா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ராவணன் இருக்கிறதே மிகவும் ராமரை விட பலசாலி, அது மட்டும் இல்லாமல் ராமரை விட அதிக சக்திகள் அவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஏற்கனவே ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி எஸ்சியில் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் இருக்காங்க சொன்னோமா. அப்போ தான் வில்லனோட என்ட்ரியை வந்து காட்டாங்க. வில்லன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, டக்குனு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே எஸ்சியில் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் ஒருத்த விடாமல் எல்லாத்தையும் அந்த இடத்துலேயே அவன் கொண்டுடுவான். கொண்டுட்டு என்ன பண்ணுவானா, இவன் 3 ஆளுங்களை உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க 3 பற்றி அந்த இடத்த வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டேஷனை வெடிக்க வச்சுட்டு போயிடுவான். இவன் வெடிக்க வச்சு போனோடனே இந்த விஷயம் தெரிஞ்ச தீபிகா படுகோன் காலையில் போய் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் இறந்து கிடப்பாங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஈவி காரியம் வந்து செஞ்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து தன்னோட டீம் மொத்தமும் இறந்தேன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது, அப்போ அஜய் தேவ்கன் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து தீபிகா படுகோனோட தலையில் வந்து கைப்பாங்க. அப்போ தீபிகா படுகோன் டக்குனு எந்திரிச்சு அஜய் தேவ்கன் சல்யூட் பண்ணும்போது, சல்யூட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லலாம்னா, நீ கவலைப்படாத, உன்னோட டீம் எல்லாம் இறந்து எல்லாருக்கும் காரணமானவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம கரீனா கபூர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க ஒவ்வொரு கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் தானே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது ராமாயண கதைகள்லாம். அப்படி இருக்கும்போது இவங்க மதுரையில் ஒரு கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டீமை வந்து கொஞ்சம் பேர் அனுப்பி கரீனா கபூருக்கு சப்போர்ட்டாக அவங்க ஊருக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்புன இடத்துல என்ன ஆயின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த 3 பேர்த்த பிடிச்சான சிங்கம், அதாவது நம்ம அஜய் தேவ்கன், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வில்லன் எடுத்திருப்பான். வில்லன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கரீனா கபூர் மதுரைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுன்னா கரீனா கபூரை பார்க்குறக்காங்க நேரில் வந்து கரீனா கபூர்ட்ட என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த ராமாயண கதைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமா போல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா, ஆமாம் எனக்கு நல்லா தெரியும், ஏன் இந்த ராமாயணத்தில் ராவணன் கெட்டவனா ராமணன் கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அந்த இடத்த வந்து நம்ம கரீனா கபூரை அவன் கடத்திட்டு, அதாவது ராவணை வந்து சீனியை தூக்கிட்டு போன மாதிரி நம்ம கரீனா கபூரை வந்து தூக்கிட்டு போகும்போது எப்பவும் என்னதான் இருந்தாலும் அஜய் தேவ்கன் அவருக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் ஆளுங்களை இருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குறுக்க ஒரு பாதி வெளியில் வந்து கரீனா கபூரை வந்து அவன் காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்ண மட்டும் இல்லாமல் கரீனா கபூரை டக்குன்னு என்ன சொன்னா, மேம் நீங்கள் இங்கேருந்து ஓடுங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரவுடிங் எல்லாத்தையுமே அவன் அடிப்பான். அடிக்கும் போது அந்த பெரிய ரவுடி, அதாவது வில்லை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பாற்றினவனை வந்து வெட்டிட்டு கரீனா கபூரை பிடிக்கிறதுக்காக தன்னோட ஆளுங்க கொஞ்சம் பேர்த்த உள்ளாடு போனான். உள்ளாடு போகும்போது கரெக்டாக காட்டுக்குள்ளே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நம்ம டைகர் ஷார்ப் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் எஸ்சியாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரீனா கபூரை வந்து சில ரவுடிங் விரட்டி வரதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல இறங்கி அங்கே இருக்கிற ரவுடிங் எல்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக கரீனா கபூரை அவர் காப்பாற்றுற மட்டும் இல்லாமல் டக்குன்னு டைகர் ஷார்ப்போட அம்மாவும் ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்தோன்னே டக்குன்னு கரீனா கபூர் பயப்பட, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க எங்கள் அம்மாவும் என் ஃபேமிலி தான் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரீனா கபூர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டு போய் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அஜய் தேவ்கனுக்கு விஷயம் எல்லாம் பிடிச்சது. அதாவது தன்னோட மனைவியை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவரோட டீமும் கொஞ்சம் அனுப்பிவிட்டார்ல, அவங்க தான் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தாரு. அதுக்கப்புறம் கரீனா கபூருக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை தேடுறதுக்காக அங்கே இருக்க எல்லாத்தையும் தேடுவார். தேடும்போது டைகர் ஷார்ப்ஸ் இருக்கிற வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே போகிறதுக்கு முன்னாடி வில்லனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். உடனே இவன் என்ன பண்ணலாம், அவன் டீமோட டைகர் ஷார்ப்போட வீட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லாத்தையுமே அவன் தாக்க ஆரம்பிச்சுவான். அந்த டைம் டைகர் ஷார்ப் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பாரு, பட் அவரால் காப்பாற்ற முடியாது. இந்த நேரம் கரீனா கபூரோட அவன் தெரியாமல் வெளில வந்து சுட்டுட்டு அந்த இடத்துல கரீனா கபூரை வந்து அவன் தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அஜய் தேவ்கன் கரெக்டாக வரும்போது டைகர் ஷார்ப்பை சில பேர் வெட்ட வரும்போது அந்த இடத்துல அஜய் தேவ்கன் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு டைகர் ஷார்ப்பை காப்பாற்றிட்டு, என் மனைவி நீ இவ்வளோ நேரம் காப்பாற்றி வச்சதுக்கு ரொம்ப நன்றி, மற்றபடி நான் உனக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், நீ ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஜய் தேவ்கன் இப்போ என்ன பண்ணுவான்னா, தன்னோட மனைவி எங்கே இருக்கா அப்படிங்கிற ஃபோன் அடிக்கும்போது வில்லன் ஃபோன் அடிச்சு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீ ஆனால் எனக்கு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது, நீ தானே என்னோட அப்பாவே சித்தப்பா எல்லாத்தையும் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிங்கம் 2 படம் இருக்குது தெரியுமா, அதில் உள்ள கதையை கிளைமேக்ஸை வந்து காட்டுவான். காட்டினேன்னு சொல்லலாம், நீ எப்படி உன் டீமை வச்சு என்னோட குடும்பத்தை கொண்டியோ அதே மாதிரி உன் டீமே இப்போ நான் கொள்ளணும், அதனால அந்த உன் டீமை பழைய டீமை நீ இப்போ எனக்காக கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்படி நீ கூப்பிட்டு வரலாம் உன் மனைவியை நான் கண்டிப்பாக கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வெளில எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ இலங்கையில் அவன் இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச அப்புறம் இப்போ இவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இவன் செகண்ட் பார்ட்டில் வந்து வில்லனை கொள்றதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலுமா, அந்த டீமில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்டை திருப்பி வர சொல்லுவான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் மனைவி இப்படி கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நீங்கள் எதை பற்றி கொல்லப்படாதீங்க சார், நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரன்பீர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவரு கூட வந்துடுவார். இப்போ ரன்பீரும் இவரும் மொத்தமாக டீமில் இருக்கும்போது அவன் இலங்கையில் தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு ரன்பீரை அவன் ஃபஸ்ட்டு வர சொல்லுவான். அப்போ ரன்பீரை வந்து இளைஞரை இறக்கிவிட்டோட ரன்பீரை ஒரு காரில் வச்சு அவங்க கூட்டு போகும்போது ரன்பீர் எங்கே போகிறான் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியக்கூடாது, ரன்பீரோட முகத்துலலாம் முகமுடியெல்லாம் போட்டு கூட்டு போயிடுவாங்க.
கூட்டு போய் நம்ம கருணா கபூரோட கிட்ட விட்டுறாங்க. கருணா கபூரை பார்த்தோன்னே ரன்பீர் வந்து மேம் நீங்கள் பயப்படாதீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னா ரன்பீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாண்டி அவங்களுக்குள்ள இருக்கும். உடனே அவங்க வச்சு ரன்பீர் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வில்லனை பார்த்து என்ன சொல்லணும்னா உன்னை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்கப்பா, இப்போ என்ன நீ என்ன கொல்ல போறியா, சரி நான் ஓடுற முடிஞ்ச கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன்பீர் அந்த இடத்துல இருந்து ஓடுவார். அப்போ வில்லனோட ஆளுங்கள்லாம் ரன்பீரை கொள்றதுக்காக வரும்போது பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே ரன்பீர் போயிடுவார். ரன்பீர் போனோன்னே அங்கே வச்சு அவரை வெட்டுறதுக்காக சில ஆட்கள் வந்து வருவாங்க. வரும்போது டக்குன்னு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரன்பீரை காப்பாற்றுறதுக்காக அஜய் தேவ்கன் ரன்பீர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவங்க வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு ரன்பீரோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு ரன்பீர் அந்த இடத்த அவர் காப்பாற்றிட்டு என் மனைவி எங்கே இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சா அவங்க கண்டுபிடிச்சா வாங்க அப்படின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கார் எடுத்துகிட்டு கருணா கபூரை பார்க்கறதுக்காக வில்ல இருக்கிற இடத்துக்கு போவாங்க. வில்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது டக்குனே இவங்களோட கார் வந்து என்ன பண்ணிடணும்னா வில்ல வந்து ஒரு லாரி வச்சு அடிச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த இடத்துல பிடிச்சிடும். பிடிக்கும் போது கரெக்டாக கருணா கபூர் கடத்தில் கண்ணை வச்சனால இவங்க ரெண்டு பேரும் அசையாமல் அப்படின்னு நின்னோன்னே டக்குனு வில்ல என்ன சொன்னால் உங்கள் 3 பேரை வச்சு தான் நான் கொஞ்சம் பிரைம் மினிஸ்டரை தேவையானதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜெராஃபை அஜய் தேவ்கன் முதல் கட்டத்தில் பிடிச்சிட்டான்னு வந்துருமா அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இவங்க 3 பற்றி இவன் பழைய கைதியாக தூக்கியிருப்பான். இப்போ இவங்க 3 பற்றியை தூக்கி இவங்க 3 பற்றி ஒரே ரூமில் போடும்போது டக்குன்னு கருணா கபூர் வந்து அஜய் தேவ்கன் என்ன சொல்கிறாருன்னா உங்க கூட இப்படி நான் தனியாக இருந்து பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் இவன் புடியத்தில் இப்போ இது நடந்துருச்சு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் டியூட்டின்னு போயிருந்தீங்க, உங்கள் பையனை பார்த்தீங்கன்னா அவனும் உங்களை மாதிரி தான் இருக்கான், என் கூட யாராவது உட்காந்து பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கருணா கபூர் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை இவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கும்போது அவரோட மடியில் நம்ம ரன்பீர் கபூர் அப்படியா இப்படியெல்லாமா நடக்கு, என்ன நீ உங்களை இப்படி தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் நம்ம கருணா கபூருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் வில்ல வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். வந்து என்ன பண்ணுவானா உங்கள் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் 3 பேரும் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஃபோட்டோ வந்து அனுப்பியிருக்கேன், அவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு ஏற்றாப்ப தான் பேச முடியும். இப்போ நீங்கள் 2 பேரும் என் கூட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அஜய் தேவ்கனையும் நம்ம ரன்பீர் கபூரையும் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வெளில வந்து கூட்டிட்டு வெளியே வருவோம். வெளியே வரும்போது கரெக்டாக வெளியே என்ன நடக்கும்னா இவனோட இடத்துக்குள்ள வந்து நம்ம தீபிகா படுகோனும் டைகர் ஷார்ஃபும் காரில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. எதுக்காகனா நம்ம அஜய் தேவ்கனையை நம்ம ரன்பீர் கபூர் கருணா கபூர் இவங்க 3 பற்றி எப்படியோ காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் சிங்கிள் இறங்கி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்போது டக்குனு அஜய் தேவ்கனுக்கும் நம்ம ரன்பீர் கபூருக்கு தெரிஞ்ச ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றும் பண்ண வில்லன் அந்த இடத்துல அடிச்சுட்டு கரெக்டாக அங்கே இருக்க எல்லாத்தையும் இவங்களும் அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களோட டீம் மொத்தமும் அங்கே சுட்டிட்டு இருக்கும்போது டக்குனு அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் தேவ்கன் இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரா கருணா கபூரை கண்டுபிடிக்க. அப்போ கருணா கபூரை நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க தலையில் கன்னை வச்சு அவங்கள வெளியே கூப்பிட்றாங்க. வெளியே கூப்பிட்டு வரும்போது கரெக்டாக இவங்க டீம் மொத்தமும் அதாவது கருணா கபூர் கன் வச்சனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது டக்குனு அவன் அது வில்ல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கருணா கபூரை உடச்சுவான். எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு லாரி விட்டு அவங்க கண்ணு முன்னாடி அடிச்சு கொள்ளணும். அப்போ கருணா கபூர் ஓடி வரதை பார்த்தோன்னா அஜய் தேவ்கனும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக முன்னாடி ஓடிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஓடி போய் கெட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்களா அந்த டைம் டக்குன்னு பின்னாடி லாரி வந்து பார்த்தீங்கன்னா லாரியை வந்து ஒரு டக்குன்னு ஒரு ராக்கெட் பாம்பு வந்து அடிச்சு லாரி அந்த இடத்துலேயே கவுத்தோம். யாரும் அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய்குமார் தான் ராக்கெட் புல்லட் நிற்பாங்க. இவர் ஒரு ஹெலிகாப்டர் அங்கே ஒரு ராயல் என்ட்ரி வந்து கொடுப்பாருங்க. என்ட்ரி கொடுத்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சுவாங்க இவருக்கு கடைசி நேரத்தில் வந்து பேர் வாங்கிட்டு போயிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரன்பீர் கபூர் வருத்தப்பட்டு இப்போ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்ஷய்குமார் அந்த இடத்துல இறங்கி நம்ம அஜய் தேவ்கன் கையில் வந்து கன்னை கொடுத்து இப்போ ஃபயர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கருணா கபூரை நடுவில் வச்சுட்டு இவங்க 4 பேரும் அவங்கள சுற்றி நின்றுட்டு யாருமே கருணா கபூர் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஃபயர் பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் தீபிகா படுகோன் டக்குனு கார் எடுத்து வந்து அங்கேருந்து கருணா கபூர் இவங்க கூப்பிட்டு கிளம்பும் போது மற்ற இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டைகர் ஷார்ஃப் ரன்பீர் கபூர் அஜய்குமார் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணி அங்கே இருக்கிற ரவுடிங் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையும் அவங்க கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கொண்டுட்டு இல்லை இருக்கான் பார்த்தீங்களா இவன் மட்டும் எப்படியாவது அங்கிறத தப்பிக்கிறதுக்காக ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஓடி ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறத பார்த்தா நம்ம அஜய் தேவ்கன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு காரை எடுத்துகிட்டு போய் விரட்டி போய் அவங்க காரை வந்து காரோட சதி இடிப்பார். இடிச்சு இளைஞர் இந்த ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக ஒரு ராமர் கோயிலில் வச்சு இவனோட கார் வந்து கவுந்த உடனே அந்த இடத்துல அஜய் தேவ்கன் இறங்கி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா உன்னை இதுக்கு தானே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட சண்டை போட்டு கரெக்டாக அவன் அஜய் தேவ்கனை மறுபடியும் சுட வருவான். சுட வரும்போது இவர் அஜய் தேவ்கன் வந்து கன்னை எடுத்து வில்லனை வந்து அந்த ராமர் கோயிலை வச்சு ராவணன் கொள்கிற மாதிரி இவர் அந்த இடத்துல அவனை கொண்டு வராங்க. கொண்டுட்டு இவர் எப்பவும் போல இவரோட டீமை கொண்டுட்டு ஒரு மிலிட்ரி பேஸ் வந்து கடலுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கோங்க. அந்த மிலிட்ரி பேஸில் போய் இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக நம்ம கருணா கபூர் என்ன பண்ண பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம அக்ஷய்குமார் வந்து சிங்கம் செகண்ட் பார்ட்டில் வந்து அவரோட ஒய்ஃப் அதாவது நம்ம கட்னா கைஃபை வந்து விஜய் தேவ்கனும் ரன்பீர் கபூர் சேர்ந்து காப்பாற்றிருப்பாங்க. அப்போ காப்பாற்றும் போது அவர் நோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி கலாச்சி விட்டுப்பாய். இப்போ அதை வந்து அக்ஷய்குமார் நினச்சிட்டு இப்போ பார்த்தீங்களா எனக்கும் டேக்ஸ் சொல்லுவாங்க நானும் கலாய்க்கடா அண்ணி அப்படின்னோடனே அவன் உனக்கு அண்ணிடா அதனால் நீ கலாய்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் பேசிடுவான். அப்போ தான் கருணா கபூர் என்ன பண்ணுவாங்கன்னா
ரன்பீர் கபூரை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், அதனால தான் நம்மள யாருக்காவது ஒரு பிரச்சனை நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறோம், எப்படி தான் நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிக்குவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல தீபிகா படுக்கணும் டயர் ஷாப் இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசி ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. இது அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம கருணாக்கு அப்புறம் வந்து வீட்டில் போய் விட்றதுக்காக ஒரு சாப்பர் ஒன்று அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹஸ்பண்டை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான சமைச்சு வைக்க அப்படின்னா சரி ஓகே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ரன்பீர் கபூர், நம்ம அக்ஷய்குமார், விஜய் தேவ்கானு, தீபிகா படுகோன் இவங்க 4 பேர் கடலை பார்த்துட்டு புதுசாக நமக்கு ஒரு டீம் ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, பட் நம்ம பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவும் அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு வேளை சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாம் சரி புரியலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.